அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில கடந்த சில வருஷங்களாவே நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எவ்வளவுதான் உழைச்சாலும் அதுக்கான பலன் கிடைக்காம, கையில காசு நிக்காம, சொந்த பந்தங்கள் மத்தியில பல அவமானங்களை சந்திச்சு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா, நமக்கு விடிவு காலமே கிடையாதான்னு பல ராத்திரிகள்ல தூக்கம் இல்லாம கண்ணீர் விட்டுருப்பீங்க. உங்களை நம்பினவங்களே உங்களை ஏமாத்திருப்பாங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா மே 18 பிறகு உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் ரொம்பவே வலிமையா மாறப்போகுது. உங்க தலையெழுத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு 5 மிகப்பெரிய சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் உங்களுக்கு சில சூட்சுமமான அறிகுறிகளை காட்டும். அந்த 10 முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன, அந்த 5 சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இதை முழுமையா கவனமா கேளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையோட திருப்பு முனையே இதுலதான் அடங்கி இருக்கு. பொதுவாவே ரிஷபராசிக்காரங்க ரொம்பவே பொறுமையானவங்க, கடின உழைப்பாளிகள். ஆனா அந்த பொறுமைக்கு இதுவரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்கல. மே 18 பிறகு நடக்க போற மாற்றங்களை உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி என்னன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதியும் தைரியமும் பிறக்கும். இதுவரைக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு பதற்றம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருந்திருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, கடன்காரங்க வந்து நிப்பாங்களோ, தொழில நஷ்டம் வந்துடுமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு எந்த காரணமும் இல்லாம ஒரு நல்ல சக்தி உங்க உடம்புலயும் மனசுலயும் பரவுறத நீங்க கண்கூடா உணர்வீங்க. காலையில எந்திரிக்கிறப்பவே ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். தெய்வ நம்பிக்கை ரொம்பவே அதிகரிக்கும். சாமி கும்பிடும் போது உங்க கண்ணுல இருந்து தானா தண்ணீர் வரும். இது எல்லாமே உங்களுக்கான நல்ல காலம் தொடங்கிடுச்சு அப்படிங்கறத குறிக்கிற முதல் அறிகுறி. 2வது முக்கியமான அறிகுறி, இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, உங்களை விட்டு காரணமே இல்லாம விலகி போனவங்க எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க, அல்லது உங்ககிட்ட பேசணும்னு ஏங்குவாங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்கக்கூடிய சூழல் தானா உருவாகும். இது நடக்கும்போது நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான ராஜயோகம் ஆரம்பமாகிடுச்சுன்னு. 3வது அறிகுறி, உங்க கனவுகள்ல சில தெய்வீகமான விஷயங்கள் தோன்றும். கோவில்ல இருக்கிற மாதிரியோ, பெரிய மகான்கள் உங்களை ஆசிர்வதிக்கிற மாதிரியோ, அல்லது பசு மாடு மலர்கள் இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் உங்க கனவுல அடிக்கடி வரும். இதெல்லாம் சாதாரண கனவுகள் கிடையாது. உங்க குலதெய்வம் உங்களுக்கு துணையா நிக்குது அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய அத்தாட்சி. 4வது அறிகுறி, உங்களுக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து சின்ன சின்ன உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு உங்க கண்ணுல படும். வெளியே போகும்போது ஏதாவது நல்ல சகுனங்களை பாப்பீங்க. இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போற முதல் மிகப்பெரிய சம்பவத்துக்கான முன்னோட்டம். அந்த முதல் சம்பவம் என்னன்னா, உங்க பொருளாதார நிலையில ஏற்பட போற பிரம்மாண்டமான உச்சம். மே 18 பிறகு பல வழிகள்ல உங்களுக்கு பணவரவு கொட்ட போகுது. ரொம்ப நாளா வரலன்னு நீங்க விட்டுட்ட பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். கடன் தொல்லையால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு அந்த கடனை மொத்தமா அடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வருமானம் வரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொலங்க போகுது. தொழில் செய்யறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகி வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க ஆரம்பிப்பாங்க. லாபம் பல மடங்கா பெருகும். வேலை பார்க்கறவங்களுக்கு ரொம்ப நாளா தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு தேடி வரும். உங்க உழைப்புக்கான முழுமையான பலனை நீங்க அறுவடை செய்ய போற நேரம் இது. இந்த பொருளாதார வளர்ச்சி உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் பணவரவால தானா சரியாகிடும். மனைவி அல்லது கணவன் கிட்ட இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். 5வது அறிகுறி என்னன்னா, உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். ரொம்ப நாளா ஏதாவது ஒரு உடல் உபாதை உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிருப்பீங்க, ஆனா எந்த மருந்து வேலை செஞ்சிருக்காது. ஆனா இப்போ அந்த வலிகள் எல்லாம் தானா குறைய ஆரம்பிக்கும். நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இளமையா உணர்வீங்க. முகத்துல ஒரு தனி தேஜஸ், ஒரு பொலிவு உண்டாகும். மத்தவங்க உங்களை பார்த்து என்ன திடீர்னு முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு வசீகரம் உண்டாகும். இது எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிற அளப்பரிய ஆற்றலோட வெளிப்பாடுதான். 6வது அறிகுறி, உங்களுக்குள்ள ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். இதுவரைக்கும் ஒரே மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்த நீங்க இப்போ உங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான பல புதிய யோசனைகளை உருவாக்குவீங்க. உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்க திறமைகள் வெளிப்படும். 7வது அறிகுறி, இயற்கையாவே விலங்குகள், பறவைகள் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பழக ஆரம்பிக்கும். நீங்க வெளியில போகும்போது நாய்களோ காகங்களோ உங்ககிட்ட சாப்பாடு எதிர்நோக்கி வரத பார்க்கலாம். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களோட தொடர்பு கொள்ள நினைக்குது அப்படிங்கறதுக்கான வெளிப்பாடு. இந்த அறிகுறிகள் எல்லாம் வலுவாகும் போது 2வது மிகப்பெரிய சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்கும்.
அது என்னன்னா, சொந்த வீடு, நிலம், வாகனம் வாங்குற யோகம். இது வரைக்கும் வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு சொந்தமா ஒரு சின்ன இடமாவது வாங்கிட மாட்டோமான்னு ஏங்கின ரிஷபராசி அன்பர்களுக்கு மே 18க்கு பிறகு அதற்கான வழிகள் தானா பிறக்கும். வங்கி கடன் கிடைக்கும், அல்லது சொந்தக்காரங்க வழியில உதவி கிடைக்கும். உங்க பேர்ல ஒரு சொத்து வாங்கறதுக்கான 100% சாத்தியக்கூறுகள் உருவாக போகுது. 8வது அறிகுறி, தற்செயலா நீங்க நல்ல மனிதர்களை சந்திக்க ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய, உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நபர்கள் உங்க வாழ்க்கையில குறுக்கிடுவாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். 9வது அறிகுறி, உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுகள் ஆரம்பமாகும். ரொம்ப நாளா கல்யாணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு நல்ல வரன் அமைஞ்சு கல்யாணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்ச தம்பதிகளுக்கு வீட்டுல தொட்டில் கட்டக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். 10வது அறிகுறி, உங்க எதிரிகள் தானா அடங்கி போவாங்க. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க, உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சவங்க எல்லாம் அவங்க வச்ச வலையில அவங்களே சிக்கி கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு இருந்த திருஷ்டி, செய்வினை கோளாறுகள் எல்லாம் முற்றிலுமா விலகிடும். இதெல்லாம் நடக்கும்போது நீங்க நிம்மதியா மூச்சு விடுவீங்க. இதுக்கப்புறம் வரப்போற 3வது, 4வது, 5வது மிகப்பெரிய சம்பவங்கள் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஒரு ராஜ வாழ்க்கைக்கு கொண்டு போக போகுது. அந்த அளவுக்கு பல அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 3வது மிகப்பெரிய சம்பவம் உங்க தொழிலையும் சமூக அந்தஸ்துலயும் நடக்க போகுது. இது வரைக்கும் நீங்க என்னதான் நேர்மையா உழைச்சாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிருக்காது. 4 பேர் மத்தியில உங்களை ஏளனமா பேசி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா மே 18க்கு பிறகு உங்க பேரு 4 திசையிலையும் பரவ போகுது. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க கை ஓங்கும். மேலதிகாரிகள் உங்களை தேடி வந்து முக்கிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்க பேச்சை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். சும்மா தொழில் செய்யறவங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள், லைசன்ஸ் எல்லாம் எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா கிடைக்கும். சமுதாயத்துல உங்களை ஒரு மதிப்புமிக்க மனிதரா எல்லாரும் ஏத்துக்குவாங்க. ஊர்ல ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கணும்னா உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. இது சும்மா 1 நாள் 2 நாள் நடக்கிற மாற்றம் கிடையாது. கிரகங்கள் உங்களுக்கு நிரந்தரமா ஒரு அரியாசனத்தை அமைச்சு கொடுக்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கினவங்க எல்லாம் இப்போ உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. நீங்க சொல்றதுதான் சட்டம்னு ஒரு நிலைமை உருவாகும். 14வது சம்பவம், உங்க குடும்பத்துல பல வருஷங்களா இருந்துட்டு வந்த தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது. குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமா அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா முடியும். பல வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த வழக்குகள்ல உங்களுக்கு அபார வெற்றி கிடைக்கும். நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால தெய்வம் உங்களுக்கு துணையா நின்னு அந்த வெற்றியை தேடித்தரும். அது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்க படிப்பு, வேலை வாய்ப்பு எப்படி அமையுமோன்னு பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் நகர்ந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலையே வேணாம். உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. அவங்க நினைச்ச படிப்பு கிடைக்கும். கை நிறைய சம்பளத்துல நல்ல வேலை வாய்ப்பு அமைஞ்சு வெளிநாடு போற யோகம் கூட சிலருக்கு அமையும். பிள்ளைங்களால உங்க குடும்பத்தோட கரவும் பல மடங்கு உயரும். வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். சுப காரியங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். 5வது சம்பவம் உங்க வாழ்க்கையை முழுமையடைய செய்யக்கூடிய ஒண்ணு. அது உங்க மன நிம்மதியும் ஆன்மீக முன்னேற்றமும். இவ்வளவு நாள் வாழ்க்கையில ஓடி ஓடி உழைச்சு பல துரோகங்களை சந்திச்சு உங்க மனசு ஒரு கல்லு மாதிரி மரத்து போயிருக்கும். யாரு மேலையும் நம்பிக்கை இல்லாத ஒரு விரக்தி நிலைக்கு போயிருப்பீங்க. ஆனா இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தும். எந்த குலதெய்வத்தை நீங்க கும்பிட மறந்துட்டீங்களோ, அல்லது எந்த தெய்வத்தை பார்க்கணும்னு பல வருஷமா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, அந்த தெய்வ தரிசனம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். குடும்பத்தோட பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய பாக்கியம் தேடி வரும். இந்த ஆன்மீக பயணங்கள் உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வச்சிடும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பயமில்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக கடவுள் கொடுத்த பரீட்சைன்னு நீங்க உணர்ந்துக்குவீங்க. அந்த பரீட்சையில நீங்க முழுசா ஜெயிச்சிட்டீங்க. இந்த 5 மிகப்பெரிய சம்பவங்களும் உங்களை தேடி வரும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. பணம் காசு அதிகமா வருது, பதவியும் பட்டமும் கிடைக்குதுன்னு எந்த காரணத்தை கொண்டும் கர்வம் மட்டும் வந்துடவே கூடாது. உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை பழி வாங்கணும்னு நினைக்காம அவங்கள மன்னிச்சு விட்டுடுங்க. உங்களுக்கு கிடைக்கிற செல்வத்துல ஒரு சிறு பகுதியை இல்லாதப்பட்டவங்களுக்கு தர்மம் பண்ணுங்க. குறிப்பா வாயில்லா ஜீவன்களுக்கு, பசு மாடுகளுக்கு, தெரு நாய்களுக்கு சாப்பாடு கொடுங்க.
இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருக்கிற சின்ன சின்ன தோஷங்கள் கூட உங்களை விட்டு விலகி ஓடிடும். உங்க வீட்டுல தினமும் காலையிலயும் சாயந்தரமும் தவறாம விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க. ரிஷபராசிக்கு சுக்கிரன் தான் அதிபதி. அந்த சுக்கிர பகவான் இப்போ ரொம்பவே வலுவா உங்க ராசியை பாக்குறாரு. அதனால உங்க வாழ்க்கையில இனிமே இருளே கிடையாது, முழுக்க முழுக்க பிரகாசமான வெளிச்சம்தான். கஷ்டன்ற வார்த்தைக்கே உங்க அகராதியில இடம் இருக்காது. தலை நிமிர்ந்து கம்பீரமா நீங்க வாழ போற ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க முழுமையா தயாரா இருங்க. ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவா இந்த பலன்கள் நடந்தாலும் உங்க ராசியில அடங்கி இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம்னு 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே 18க்கு பிறகு நடக்க போற மாற்றங்கள் எப்படி தனித்தனியா ரொம்ப ஆழமா வேலை செய்ய போகுதுன்னு நாம கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். இது தெரிஞ்சாதான் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்க முடியும். முதல்ல கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க நெருப்பு மாதிரி சுபாவம் உள்ளவங்க. மனசுல பட்டதை பளிச்சுன்னு முகத்துக்கு நேரா பேசிடுவீங்க. இதனாலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் உருவாகி இருப்பாங்க. நீங்க நல்லது நினைச்சு செஞ்சாலும் அது மத்தவங்களுக்கு தப்பா போய் முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ உங்க வார்த்தைக்கு ஒரு தனி சக்தி கிடைக்க போகுது. உங்க கோபம் எல்லாம் குறைஞ்சு ரொம்பவே நிதானமா முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க பேசுறத சுத்தி இருக்கிறவங்க மந்திரம் முக்கின மாதிரி கேட்டு நடப்பாங்க. அரசாங்கத்துல வேலை பாக்குறவங்களுக்கோ இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் தொழில் செய்யறவங்களுக்கோ இதுவரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் உடைஞ்சு தவிடு பொடியாக போகுது. மேலதிகாரிகள் உங்க திறமைய முழுசா நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள், நீங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, கலை நயம் கொண்டவங்க, யார் கஷ்டப்பட்டாலும் மனசு இலகி போய் உதவி செய்யக்கூடியவங்க. ஆனா உங்க நல்ல மனசுக்கு இதுவரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. உங்களை சுலபமா எல்லாரும் ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. குறிப்பா காதல் விஷயத்திலயோ குடும்ப உறவுகள்லயோ பெரிய ஏமாற்றங்களை சந்திச்சு மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. இனிமே அந்த கண்ணீர் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கெல்லாம் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமை உருவாகும். சொந்தமா தொழில் செய்யற ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பா துணி வியாபாரம், அழகு சாதன பொருட்கள், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் குவிய போகுது. உங்களோட சிந்தனைகள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். எந்த இடத்துல முதலீடு செஞ்சா பணம் இரட்டிப்பா கிடைக்கும்னு உங்களுக்கே ஒரு உள்ளுணர்வு சொல்லும். அதை பின்பற்றி போனீங்கன்னா நீங்க தொடர்றதெல்லாம் தங்கமா மாறும். அடுத்ததா மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள், நீங்க எப்பவும் துருதுருன்னு இருப்பீங்க. ஒரு இடத்துல சும்மா உட்கார மாட்டீங்க. ஆனா கடந்த சில வருஷங்களா உங்க ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. ஓடி ஓடி உழைச்சும் ஒரு பைசா மிச்சம் பிடிக்க முடியலையே, வர்ற பணம் எல்லாம் வந்த சுவடு தெரியாம செலவாகிடுதேன்னு ரொம்பவே புலம்பி இருப்பீங்க. உங்களுக்கான நேரம் இப்போ கனகச்சிதமா கூடி வந்திருக்கு. குறிப்பா நிலம், வீடு, வாகனம் வாங்கறது, விக்கிறது, விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு தலைவிதியே மாறப்போகுது. பல வருஷமா விக்காம கிடந்த ஒரு சொத்து நல்ல விலைக்கு வித்து அது மூலமா ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு சேரும். அந்த பணத்தை வச்சு உங்களோட நீண்ட கால கடன்கள் அத்தனையும் அடைச்சு முடிச்சிட்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுவீங்க. எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மரியாதையும் வரவேற்பும் கிடைக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவா நடக்க போற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்களோட ரகசிய எதிரிகள் விலகிறது. உங்களுக்கு எதிரி யாருன்னு கூட பல நேரங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் உங்க சொந்த பந்தங்கள்லயே இருந்திருப்பாங்க. உங்க முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பு தப்பா பேசி உங்க பேரை கெடுத்து வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட மாய வலைகள் எல்லாம் இப்போ தானா அருந்து விழப்போகுது. யார் உங்களுக்கு உண்மையான நண்பன், யார் போலியான உறவு அப்படிங்கறத காலம் உங்களுக்கு அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. உங்களை பத்தி தவறா பேசினவங்களோட உண்மை முகம் சமுதாயத்துல வெளியாகி அவங்க தலைகுனிய கூடிய நிலைமை வரும். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், பிரபஞ்சமே உங்களுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கும். இது உங்க மனசுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஏக்கம் என்னன்னா, நம்ம குடும்பத்துல ஒரு சுப காரியம் நடக்கலையே, வீட்டுல ஒரு மங்கள ஓசை கேட்கலையே அப்படிங்கிறது தான். வயசான காலத்துல பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலையேன்னு பெத்தவங்க ரொம்பவே கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுருப்பீங்க. உங்க வீட்டு வாசல்லையும் இனிமே கெட்டி மேளம் கொட்ட போகுது. ரொம்ப நாளா தடங்கலாகிட்டு இருந்த வரன் ரொம்ப சுலபமா கூடி வரும். அதுவும் நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல இடமா, அந்தஸ்துள்ள இடமா அமையும். கல்யாணமாகி பல வருஷமா குழந்தை இல்லாம ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கி உறவுக்காரங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம கூனி குறுகி போயிருந்த தம்பதிகளுக்கு குலதெய்வத்தோட ஆசியால மடியில் குழந்தை தவழ போகுது. குடும்பத்துல அடுத்தடுத்து நடக்க போற இந்த சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான பண்டிகை கால சூழ்நிலையை உருவாக்கும். உறவினர்கள் எல்லாம் உங்க வீட்டுக்கு கூடி சிறப்பிப்பாங்க.
இத்தனை நாளா உங்க வீட்டை சுத்தி இருந்த ஒரு இருண்ட சூழ்நிலை மாறி ஒரு தெய்வ கடாட்சம் நிறைந்த ஒரு ஒளி வீச ஆரம்பிக்கும். ரிஷபராசியில பிறந்த பெண்களை பத்தி நாம கண்டிப்பா இங்க தனியா பேசியே ஆகணும். ஏன்னா கடந்த சில வருஷங்களா நீங்க அனுபவிச்ச மன உளைச்சலுக்கு அளவே கிடையாது. குடும்பத்துக்காக உங்களோட ஆசைகளை எல்லாம் முடக்கி வச்சுட்டு இயந்திரம் மாதிரி உழைச்சிருப்பீங்க. ஆனா உங்களை புரிஞ்சுக்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. கணவனா இருந்தாலும் சரி, புகுந்த வீடா இருந்தாலும் சரி, உங்க உழைப்ப சாதாரணமாக நினைச்சு உங்களை ரொம்பவே உதாசீனப்படுத்தி இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மத்தவங்களை எதிர்பார்த்து நிக்க வேண்டிய ஒரு கையறு நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா மே 18க்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு பொற்காலம் ஆரம்பமாக போகுது. உங்க கணவர் உங்க அருமைய முழுசா புரிஞ்சுக்குவார். உங்களை விட்டு விலகி இருந்த உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வந்து பேசும். உங்க பேர்ல சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், வீட்டுல தங்க நகை சேரக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வேலைக்கு போற பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த வேலைப்பளு குறைஞ்சு பதவி உயர்வோட கூடிய நல்ல இடமாற்றம் கிடைக்கும். வீட்டுல உங்க கை ஓங்கும். நீங்க சொல்ற முடிவுக்கு எல்லாரும் தலையாட்டுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு தனி மரியாதையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது. அடுத்ததா இளைஞர்கள் மற்றும் படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிற ரிஷபராசி பிள்ளைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமைய போகுது. பல வருஷமா படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலையே, நம்ம கூட படிச்சவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்களே, நாம இன்னும் இப்படி வீட்டுல உட்கார்ந்து இருக்கோமேன்னு ரொம்பவே மனசு புழுங்கி எழுதியிருப்பீங்க. வேலைக்கான நேர்காணல் வரைக்கும் போயிட்டு கடைசியில வேலை கிடைக்காம ஏமாந்து வந்தவங்களுக்கு இனிமே ஏமாற்றமே கிடையாது. உங்க தகுதிக்கு ஏத்த கை நிறைய சம்பளத்தோட ஒரு பிரம்மாண்டமான வேலை உங்களை தேடி வரப்போகுது. இப்ப அரசாங்க வேலைக்காக இரவு பகலா கண் முழிச்சு படிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க உழைப்புக்கான பலன் அரசாங்க முத்திரையோட ஒரு பணி நியமன கடிதமா உங்க கைக்கு வந்து சேரும். வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், குடும்ப கஷ்டத்தை போக்கணும்னு ஆசைப்பட்டு பலமுறை முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சவங்களுக்கு இனி எந்த தடையும் இல்லாம வெளிநாடு செல்வதற்கான வாசல்கள் அகலமா திறக்க போகுது. அங்க போய் நீங்க சம்பாதிச்சு உங்க குடும்பத்தோட கடனை அடைச்சு உங்க பெற்றோருக்கு நீங்க ஒரு பெரிய தூணா நிக்க போறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு புது மனுஷனாவே மாற போறீங்கன்னு சொல்லலாம். நேத்து வரைக்கும் உடம்புல ஏதோ ஒரு சோர்வு, கை கால் வலி, தூக்கமின்மை, என்ன வியாதி இருக்குன்னே தெரியாம மருத்துவமனைக்கு செலவு பண்ணதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கு மன அழுத்தத்தினாலேயே உடம்பு ரொம்ப மோசமாகி இருக்கும். ஆனா இப்போ கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாறுறதால உங்க உடம்புல ஒரு புது ரத்தம் பாயும். முகம் நல்லா தேஜஸா பிரகாசமா மாறும். நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் தானா குணமாக ஆரம்பிக்கும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு சுறுசுறுப்பு, எதையாவது சாதிக்கணுங்கிற ஒரு வெறி உங்களுக்குள்ள பொங்கி எழும். உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்கும். இதுக்கு முன்னாடி எதை பார்த்தாலும் பயந்து பயந்து நடுங்கின நீங்க இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு நெஞ்ச நிமிர்த்தி நிக்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்க மனோபலம் பல மடங்கு அதிகரிக்க போகுது. உங்க ஆரோக்கியம் சீரடைவதால உங்க முழு கவனத்தையும் உங்க தொழிலையும் குடும்பத்திலையும் செலுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்க போறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட கர்ம வினைகள், அதாவது முற்பிறவி தோஷங்கள் எல்லாம் விலக போற நேரம் இது. சிலருக்கு நாம யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்னு தோணியிருக்கோம். அதெல்லாம் நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவங்களுக்கான கணக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கு எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. பிரபஞ்சம் உங்களை சுத்தப்படுத்தி புடம் போட்ட தங்கமா மாத்தி வச்சிருக்கு. இவ்வளவு நாள் நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா பதில் கிடைக்க போகுது. நீங்க எதை தொட்டாலும் அது துலங்கும். எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் அதுல ஒரு அசுர வளர்ச்சி இருக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டு காசு இல்லாம தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை வராது. நீங்க ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட நேரத்துல வாங்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட பணப்புழக்கம் சரளமா இருக்க போகுது. உங்க வாழ்க்கையோட தரம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர போகுது. வியாபாரத்துல ரொம்ப நாளா இருந்த ஒரு தேக்கம் இப்போ முழுசா உடைய போகுது. கூட்டு வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட இருக்கிறவங்க கூட இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தொழிலை எப்படி மேல கொண்டு போலான்னு ரொம்ப வேகமா வேலை செய்வீங்க. இதுக்கு முன்னாடி பங்குச்சந்தை, ஏலச்சீட்டு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு திட்டத்துல பணத்தை போட்டுட்டு அது திரும்ப வருமா வராதான்னு பயந்து போய் உக்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி மாட்டி முழிச்சுக்கிட்டு இருந்த பணையெல்லாம் இப்போ வட்டியும் முதலுமா உங்க கைக்கு வந்து சேரும். திடீர் பண வரவுன்னு சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். இந்த பணம் உங்க வாழ்க்கையில பல முடிச்சுகளை அவிழ்த்து விட போகுது. ஒரு சிலர் புதுசா ஒரு தொழில் தொடங்கலாமா இல்ல இருக்கிற வியாபாரத்தை இன்னும் பெருசாக்கலாமான்னு யோசிப்பீங்க. அப்படி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப சரியா அமையும்.
உங்களுக்கு கீழே 10-20 பேர் வேலை பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய முதலாளியா மாறுறதுக்கான அடித்தளம் இப்போ ரொம்ப வலுவா அமைய போகுது. கடன் பிரச்சனையில மாட்டிட்டு தூக்கத்தையே தொலைச்சவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். கழுத்தை நெரிக்கிற மாதிரி வட்டிக்கு மேல வட்டி கட்டி அசல் எப்ப அடைப்போம், நம்ம உசுறு இருக்கிற வரைக்கும் இந்த கடன் தீராதான் ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. வட்டி கட்டுறதுக்காகவே இன்னொரு இடத்துல போய் கையேந்தி நின்று அந்த கொடுமையான காலம் எல்லாம் மலையேற போகுது. மே 18க்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போற பெரிய பணவரவை வச்சு உங்களை வாட்டி வதைச்ச அந்த பெரிய கடனை ஒரே அடியா அடைச்சு முடிச்சிருவீங்க. கடன் கொடுத்தவன் வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடுவானோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த நிலைமை மாறி நிம்மதியா காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கிற அளவுக்கு உங்க நிலைமை உயர போகுது. கடனை அடைச்சது போக பேங்க்ல ஒரு பெரிய தொகையை சேமிச்சு வைக்கிற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் ரொம்ப தாராளமா இருக்கும். உங்க வாழ்க்கையில இருண்ட பக்கங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு வெளிச்சமான பாதை உங்க கண்ணுக்கு நேரா தெரிய ஆரம்பிக்கும். உங்க குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பா உங்க அப்பா அம்மா கூட இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு போகும். வயசான காலத்துல அவங்கள சரியா கவனிக்க முடியலையே, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க நம்ம கிட்ட வசதி இல்லையேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த நிலைமை இப்போ முழுசா மாறிடும். உங்க பெத்தவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பெரிய கோவில்களுக்கு கூட்டிட்டு போறதுன்னு எல்லாத்தையும் எந்த குறையும் இல்லாம செஞ்சு கொடுப்பீங்க. உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து எப்படி பெருமைப்படுறாங்களோ அதே மாதிரி உங்க பெத்தவங்களும் உங்களை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உங்களை ஒதுக்கின சொந்தக்காரங்க எல்லாரும் உங்க வீட்டுல நடக்கிற சுப காரியங்களுக்கு முதல் ஆளா வந்து நிப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய மனுஷனா நல்ல நிலைமையில கெத்தா உட்கார்ந்துருப்பீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை குறை சொன்னவங்க வாயாலேயே உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடிய காலம் வந்தாச்சு. இந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் காத்தடிக்கும் போது நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உங்க கூடவே சுத்திட்டு இருந்த சில போலியான நண்பர்கள் உங்ககிட்ட வந்து கஷ்டம்னு சொல்லி பணம் கேட்பாங்க. அப்படி கேட்கறவங்களுக்கு உதவி செய்யறேன் பேர் வழின்னு பணத்தை அள்ளி கொடுத்துறாதீங்க. ஏன்னா அப்படி கொடுக்கற பணம் திரும்ப வராது. கடைசியில அந்த உறவும் பெரிய பகையா மாறிடும். அதனால பண விஷயத்துல ரொம்ப கராராயிருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, உங்க பேரை சொல்லி மத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது மாதிரி வேலைகளை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. உங்க நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை ஏமாத்த நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. அவங்களை எல்லாம் அடையாளம் கண்டு ஒதுக்கி வைக்க வேண்டிய முக்கியமான நேரம் இது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. மத்தவங்க பேச்ச கேட்டு எந்த ஒரு பெரிய முடிவும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. உங்களுக்கு வரப்போற இந்த யோகத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க தலைமுறைக்கே எந்த குறையும் வராது. காதல் விஷயத்துல இவ்வளவு நாளா பல பிரச்சனைகளை சந்திச்சு வீட்டுல சம்மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நாம விரும்பின வாழ்க்கை அமையாதான்னு ரொம்பவே கண்ணீர் விட்டுருப்பீங்க. காதலிச்சவங்களே உங்களை புரிஞ்சுக்காம விட்டுட்டு போயிருப்பாங்களோன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. பிரிஞ்சு போன காதல் கூட உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ரொம்பவே சாதகமா இருக்கு. உங்க உண்மையான அன்பை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. வீட்டுல ரொம்ப பிடிவாதமா எதிர்த்த பெத்தவங்க கூட இப்போ உங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க. எந்த ஒரு பெரிய சண்டையும் இல்லாம ரொம்ப சுமூகமா 2 குடும்பமும் பேசி உங்க கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்தி வைப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க வந்த நேரம் உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய மகாலட்சுமி வந்த மாதிரி குடும்பத்துல செல்வ செழிப்பு பல மடங்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், சண்டைகள் எல்லாம் முற்றிலுமா மறைஞ்சு ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க கூடிய ஒரு அழகான காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. இன்னொரு பக்கம் உங்களை அழிக்கணும், நீங்க முன்னுக்கு வரக்கூடாதுன்னு ரொம்ப நாளா உங்களுக்கு எதிராக சதி செஞ்சிட்டு இருந்த உங்களுடைய எதிரிகளை பத்தி நம்ம கண்டிப்பா பார்க்கணும். நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து வயிறு எரிஞ்சவங்க உங்களுக்கு செய்வினை கோளாறு செஞ்சிருக்கலாமோ இல்ல கண் திருஷ்டி வச்சிருக்கலாமோன்னு நீங்க பல தடவை நினைச்சிருப்பீங்க. நீங்க தொட்டதெல்லாம் தோல்வியில முடிஞ்சப்ப யாரோ நமக்கு ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு பயந்து போய் பல பரிகாரங்களை தேடி ஓடி இருப்பீங்க. அந்த மாய வலைகள் எல்லாமே இப்போ சுக்கு நூறா உடைய போகுது. மே 18க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போற அந்த தெய்வீக சக்தி உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா மாறப்போகுது. இனிமே எவன் நினைச்சாலும் உங்களை அசைக்க கூட முடியாது. உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க உங்களுக்கு வச்ச பொறியில அவங்களே சிக்கி சின்னாபின்னமாக போறாங்க. அவங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் வந்து உங்களை பத்தி சிந்திக்கவே அவங்களுக்கு நேரம் இருக்காது. அவங்க செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் காலம் ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையை அவங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கவே வேண்டாம். மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான், அவனுக்கான தீர்ப்பை அவன் சரியா வழங்குவான்.
அடுத்ததா சொந்த ஊரை விட்டுட்டு இல்ல சொந்த நாட்டை விட்டுட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்குற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைய போகுது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கோமே, நாம படுற கஷ்டம் யாருக்குமே தெரியலையேன்னு ராத்திரி நேரங்கள்ல தனியா உட்காந்து நிறைய தடவை அழுதிருப்பீங்க. உங்களுக்கு சரியான சாப்பாடு கூட இல்லாம சம்பாதிக்கிற காசையெல்லாம் ஊருக்கு அனுப்பிட்டு ரொம்பவே தியாகம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. உங்க தியாகத்துக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது. நீங்க வேலை பார்க்குற வெளிநாட்டுல தங்குறதுக்கான அனுமதியில இருந்த தடைகள் எல்லாம் சரியாகி நிரந்தரமா அங்கேயே தங்குறதுக்கான குடியுரிமை கிடைக்கிற அளவுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். ரொம்ப நாளா சொந்த ஊருக்கு போய் குடும்பத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப சீக்கிரமா அமையும். நீங்க ஊருக்கு போகும்போது வெறும் கையோட போக மாட்டீங்க. உங்க குடும்பமே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல சந்தோஷமான விஷயங்களை அள்ளிக்கிட்டு போக போறீங்க. உங்க உழைப்பால உங்க குடும்பத்தோட தலையெழுத்தே மாறப்போகுது. இந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது உங்க வீட்டுல வாஸ்து ரீதியா சில தானான மாற்றங்கள் நடக்கிறத நீங்க கவனிப்பீங்க. இதுவரைக்கும் எப்ப பார்த்தாலும் இருட்டா ஒரு மாதிரி கெட்ட சக்தி நிறைஞ்ச மாதிரி இருந்த உங்க வீடு இப்போ ரொம்பவே மங்களகரமா மாற ஆரம்பிக்கும். வீட்டுல செடிகள் வளர்த்தீங்கன்னா அது ரொம்ப செழிப்பா வளரும். குறிப்பா துளசி செடி ரொம்பவே வாடாம பச்சையா இருக்கும். வீட்டுக்குள்ள நல்ல வெளிச்சமும் காத்தும் தாராளமா வரும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போன நிலைமை மாறி எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள ஒரு நல்ல தேவதை நுழைஞ்சிருச்சு அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய அறிகுறி. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், உங்க வீட்டை எப்பவும் ரொம்ப சுத்தமா வச்சுக்க வேண்டியதுதான். ஒட்டடை அடிக்கிறது, தேவையில்லாத பழைய பொருட்களை தூக்கி போடுறதுன்னு வீட்டை எப்பவும் ஒரு கோவில் மாதிரி வச்சுக்கோங்க. குறிப்பா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டை நல்லா கழுவி விட்டு வாசல்ல பச்சரிசி மாவுல கோலம் போட்டு பூஜை அறையில நெய் விளக்கு ஏத்தி வைங்க. முடிஞ்சா உங்க வீட்டுல எப்பவும் ஒரு இனிமையான தெய்வீக பாட்டு ஒலிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது அந்த நல்ல சக்திகளை உங்க வீட்டுக்குள்ளேயே நிரந்தரமா தங்க வைக்கும். எந்த அளவுக்கு நீங்க வீட்டை மங்களகரமா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்க வாசக்கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கூடி வரும்போது நீங்க எதிர்பார்க்காத இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் ஒண்ணு நடக்க போகுது. அது என்னன்னா, உங்க பரம்பரை சொத்து வழியாவோ இல்லைன்னா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்தோ ஒரு பெரிய சொத்து வந்து சேரும். இதை நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் மூலமா நீங்க செஞ்ச ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு பலனா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அது நிலமா இருக்கலாம், இல்ல தங்க நகையா இருக்கலாம், இல்லனா ஒரு பெரிய பண முடிப்பா கூட இருக்கலாம். இத பார்க்கும்போது உங்களுக்கு தலைகால் புரியாது. என்னடா நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு மாயம் நடக்குதேன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு பேக் பண்ணி வச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் வரலாம். இது நமக்கு நிலைச்சு நிக்குமா இல்ல வந்த வேகத்துல போயிருமான்னு ஒரு பயம் எட்டி பார்க்கும். ஆனா அடிச்சு சொல்றேன், மே 18க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்களை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகராது. அது உங்களுக்காகவே கடவுள் எழுதி வச்ச ஒரு நிரந்தரமான சொத்து. எந்த அளவுக்கு பணமழையில நீங்க நனையும் போது நீங்க கண்டிப்பா செய்யக்கூடாத ஒரு தப்பு இருக்கு. அது என்னன்னா, உங்க சந்தோஷத்தை பத்தியும் உங்ககிட்ட பணம் சேர்றத பத்தியும் வெளியில யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அப்பா அவங்க கூடவே இருந்து உங்க வளர்ச்சி பிடிக்காத சில சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நான் இந்த இடம் வாங்கிட்டேன், இவ்வளவு நகை வாங்கிட்டேன்னு பெருமையா சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்களோட கண் திருஷ்டி ரொம்பவே பொல்லாதது. நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து வெளியில சிரிச்சாலும் மனசுக்குள்ளேயே ரொம்ப பொறாமப்படுவாங்க. அந்த தீய எண்ணங்கள் உங்க வளர்ச்சியை கொஞ்சம் தடுத்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க வெற்றி எப்பவும் ரொம்ப ரகசியமா இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் ரொம்ப சாதாரணமா பழையபடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அடக்கமா நடந்துக்கோங்க. உங்க வளர்ச்சி உங்க பேங்க் கணக்குக்கும் உங்க குடும்பத்துக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். ஊருக்கு தம்பட்டம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு முக்கியமான விஷயம், உங்க உடல் அமைப்பிலையும் பழக்க வழக்கங்கள்லயும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இவ்வளவு நாள் வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம ஏதோ கடமைக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இனிமே உங்க மேல உங்களுக்கே ஒரு அக்கறையும் காதலும் வரும். உங்க உடம்ப நல்லா பாத்துக்கணும், நல்லா உடுத்திக்கணும், 4 பேர் மத்தியில ஒரு கம்பீரமா நடமாடணும்னு உங்களுக்குள்ள ஒரு புது ஆசை துளிர்விடும். உங்க சாப்பாட்டு பழக்கத்துல இருந்து உடுத்துற உடை வரைக்கும் எல்லாமே ஒரு பெரிய அந்தஸ்து நோக்கி மாறும். உங்களை பாக்குறவங்க என்ன இவங்க திடீர்னு இவ்வளவு மாறிட்டாங்க, முகத்துல இவ்வளவு களை வந்துருச்சேன்னு ஆச்சரியமா பாப்பாங்க. இதுக்கு காரணம் உங்க மனசுக்குள்ள வந்த அந்த நிம்மதிதான். கவலைங்கிற அந்த ஒரு கொடிய அரக்கன் உங்களை விட்டு முழுசா விலகிறதால உங்க உடம்புல இருக்கிற அத்தனை செல்களும் புதுப்பிக்கப்பட்டு நீங்க ரொம்பவே இளமையா ரொம்பவே சுறுசுறுப்பா மாறுவீங்க. காலையில எந்திரிச்சு நடைபயிற்சி போறது, உடற்பயிற்சி செய்யறதுன்னு உங்க ஆரோக்கியத்துல ரொம்பவே அக்கறை காட்ட ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்க போற சில தொழில் சார்ந்த முடிவுகள்
உங்க அடுத்த தலைமுறையையே காப்பாத்த போகுது. புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை ரொம்ப பிரம்மாண்டமா செய்யாம முதல்ல சின்ன அளவுல ஆரம்பிங்க. உங்களோட அந்த சின்ன முயற்சி ரொம்ப சீக்கிரத்துல ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளரப்போகுது. விவசாயம் செய்யற விவசாய பெருமக்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும்னா, நீங்க போட்ட விதை எல்லாம் தங்கமா விளைய போகுது. தண்ணீர் பற்றாக்குறை, கடன் தொல்லைன்னு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய மகசூல் கிடைக்க போகுது. உங்க நிலத்துல விளையிற பொருளுக்கு மார்க்கெட்ல நீங்க கேக்குறது தான் விலை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கிராக்கி உருவாகும். அரசாங்கம் மூலமா கிடைக்க வேண்டிய மானியங்கள், உதவிகள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம நேரடியா உங்க கைக்கு வந்து சேரும். இது வரைக்கும் விவசாயத்துல நஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு நிலத்தை வித்துறலாமான்னு நினைச்சவங்க கூட இப்போ நிலத்தை விரிவுபடுத்துற அளவுக்கு லாபத்தை பார்க்க போறீங்க. அந்த அளவுக்கு பூமி மாதா உங்க மேல ரொம்பவே கருணையா இருக்க போறாங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே 18க்கு அப்புறம் வரப்போற காலம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்க கட்சிக்காகவோ இல்ல மக்களுக்காகவோ எவ்வளவோ உழைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கான பதவி அல்லது அங்கீகாரம் கிடைக்காம வேறு யாருக்கோ போயிருக்கும். உங்களை நம்பினவங்களே உங்களுக்கு குழி பறிச்சிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. மக்கள் மத்தியில உங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு உருவாகும். மேலிடத்திலிருந்து உங்களை தேடி பெரிய பதவிகள் வந்து சேரும். 4 பேர் உங்களை மதிச்சு உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரம் உங்க கைக்கு வரப்போகுது. இது சும்மா சாதாரணமான மாற்றம் கிடையாது. உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுக்க போற ஒரு பிரம்மாண்டமான திருப்புமுனை. தப்படிக்கிற மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் படிப்புல இருந்த மந்த நிலை முற்றிலுமா விலகிடும். எதை படிச்சாலும் மனசுல பதியல, தேர்வுக்கு போகும்போது எல்லாம் மறந்து போகுதுன்னு கவலைப்பட்ட பசங்களுக்கு இப்போ சரஸ்வதி தேவியோட பூரண கடாட்சம் கிடைக்க போகுது. உங்க மூளை ரொம்பவே சுறுசுறுப்பா வேலை செய்யும். பெரிய பெரிய தேர்வுகளில், குறிப்பா அரசாங்க வேலைக்கான தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய வெற்றியை பெற போறீங்க. உங்க பெத்தவங்க உங்களை நினைச்சு ஊர் பூரா பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு உங்க மதிப்பெண்களும் உங்க திறமையும் வெளிப்படும். உயர்கல்விக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்ட மாணவர்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரியே எந்த ஒரு தடையும் இல்லாம நல்ல கல்லூரியில இடம் கிடைக்கும். உங்க எதிர்காலமே ரொம்ப பிரகாசமா ஒரு ஒளிமயமான பாதையில பயணிக்க போகுது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கலைத்துறையில இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்க போற மாயாஜாலம். சினிமா, நாடகம், சமூக ஊடகம் இல்லைன்னா எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் வாய்ப்புக்காக பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்க திறமையை நிரூபிக்க ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கி போயிருப்பீங்க. அந்த ஏக்கம் இப்போ தீரப்போகுது. இங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்க வீட்டு கதவை தட்டும். ஒரே ராத்திரியில உங்களை உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுற அளவுக்கு ஒரு பெரிய பிரபலம் ஆவீங்க. உங்க திறமையை பார்த்து பலரும் ஆச்சரியப்படுவாங்க. பணமும் புகழும் ஒன்னா சேர்ந்து உங்களை தேடி வரப்போகுது. இது வரைக்கும் உங்களை கேலி பண்ணவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து நின்னு பேசுறதுக்கு தயங்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உச்சத்துக்கே போகுது. இந்த நல்ல நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய சில ஆன்மீக பரிகாரங்களும் இருக்கு. உங்களுக்கு வரப்போற இந்த யோகம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம முழுமையா உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு விட்டுடாதீங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போய் முடி காணிக்க செலுத்தியோ இல்ல பொங்கல் வச்சோ உங்க நேர்த்தி கடனை முழுசா செஞ்சு முடிங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க மனசு குளிர்ந்து உங்களை வாழ்த்துற வாழ்த்து உங்க வாழ்க்கையில பல தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து காப்பாத்தும். இந்த பரிகாரங்களை நீங்க மனப்பூர்வமா செய்யும் போது கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற அத்தனை செல்வங்களும் சந்தோஷங்களும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாம உங்க மடியில வந்து விடும். உங்க வாழ்க்கையில இனிமே ஏறுமுகம் மட்டும்தானே தவிர இறங்குமுகமே கிடையாது. இதை முழுசா நம்பி தைரியமா உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க. ரிஷபராசி அன்பர்களே, இன்னும் சில நுட்பமான விஷயங்களை நாம ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா வியாபாரத்துல உணவு சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது சாப்பாட்டு கடை, மளிகை கடை, காய்கறி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு அமோகமான காலகட்டம். இதுவரைக்கும் போட்ட முதலீடு கூட எடுக்க முடியாம தவிச்ச நிலைமை மாறி பல மடங்கு லாபம் கொட்ட போகுது. சொந்தமா வண்டி வாகனம் வச்சு ஓட்டுறவங்க, வாடகை வண்டி தொழில் வச்சிருக்கவங்களுக்கு ராப்பகலா சவாரி வந்துகிட்டே இருக்கும். வண்டியில எந்த ஒரு பெரிய பழுதும் வராம அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட தேவதையா மாறி வருமானத்தை அள்ளி கொடுக்கும். வெளியூர்கள்ல இருந்தும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் உங்க வியாபாரத்துக்கு பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் சுக்கிரனோட ஆதிக்கம் ரொம்ப வலிமையா உங்க ராசியில வேலை செய்யறது தான். உங்களோட ஒவ்வொரு அசைவும் உங்களுக்கு பணத்தை ஈட்டி தரப்போற ஒரு மாயாஜாலம் இனிமே நடக்கும்.
அகுடும்பத்துல பெண்களோட நிலைமை பத்தி நான் ஏற்கனவே சொன்னாலும் குறிப்பா மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனையில மாட்டிட்டு நிம்மதியா ஒரு வாய் சோறு கூட சாப்பிட முடியாம கண்ணீர் வடிச்ச பெண்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் வரப்போகுது. உங்களை புரிஞ்சிக்காத உங்க கணவர் கூட இனிமே உங்க பக்கம் நின்னு பேச ஆரம்பிப்பார். உங்க மேல இருந்த தப்பான அபிப்பிராயங்கள் எல்லாம் மாறி வீட்டுல உங்க கை ஓங்கும். சமையலறையிலேயே உங்க வாழ்க்கையை முடக்கி போட்டவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுக்கான ஒரு தனி மரியாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தங்க நகைகளை வாங்கி போடுற அளவுக்கு உங்க கையில காசு தாராளமா புரளும். உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்னா நிறைவேற ஆரம்பிக்கும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உங்க கனவுகள் மூலமா உங்களுக்கு சில முன்னெச்சரிக்கைகள் கிடைக்கும். மே 18க்கு பிறகு உங்க உள்ளுணர்வு ரொம்பவே கூர்மையா வேலை செய்யும். நாளைக்கு நடக்க போற ஒரு விஷயம் இன்னைக்கு ராத்திரியே உங்களுக்கு கனவுல வந்துரும். யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சாங்கன்னா அவங்களோட உண்மை முகம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். யார நம்பலாம், யார நம்ப கூடாதுன்னு ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது உங்க குலதெய்வம் உங்களுக்கு நேரடியா கொடுக்கற ஒரு வரப்பிரசாதம். இந்த உள்ளுணர்வை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில எந்த ஒரு பள்ளத்திலையும் நீங்க விழமாட்டீங்க. உங்க மனசு சொல்றத மட்டும் கேளுங்க. மத்தவங்க 1000 ஆலோசனை சொன்னாலும் உங்க மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை மட்டும் செய்யுங்க. அதுதான் உங்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு போகும். அதே மாதிரி ரொம்ப காலமா உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள், நண்பர்கள்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க. உங்களை ஏமாத்திட்டு போனவங்க எல்லாம் இப்போ அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற நிலைமை கூட வரலாம். அந்த மாதிரி நேரத்துல அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறதும் இல்ல ஒதுக்கி வைக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்களை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சே தீர்வாங்க. கிரகங்கள் உங்களுக்கு செஞ்ச அநீதிக்கு நியாயம் வாங்கி கொடுக்காம விடாது. நீங்க யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்க வேலையை மட்டும் அமைதியா செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு கிடைக்க போற அந்த மிகப்பெரிய வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். இந்த அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா நீங்க இன்னும் சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப கவனமா கடைபிடிக்கணும். வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சூட்சுமங்களை பத்தி நாம தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசினியர்களே, உங்க வாழ்க்கையில அடுத்து நடக்க போற மிக முக்கியமான மாற்றம் என்னன்னா, ஆன்மீக ரீதியாவும் ஜீவகாருண்ய ரீதியாவும் உங்களுக்குள்ள ஏற்பட போற ஒரு பெரிய மனமாற்றம் தான். இதுவரைக்கும் காசு பணத்தை மட்டுமே தேடி ஓடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனிமே 4 பேருக்கு நல்லது செய்யணும், இல்லாதவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் தானா வரும். உங்க கை நிறைய சம்பாதிக்கும் போது அதுல ஒரு சின்ன பகுதியை எடுத்து ஆதரவற்ற முதியவர்களுக்கோ இல்ல ஏழை குழந்தைகளோட படிப்புக்கோ நீங்க செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க செய்ய போற இந்த தர்ம காரியங்கள் தான் உங்க பரம்பரையே காக்க போற ஒரு மிகப்பெரிய புண்ணியமா மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டை தேடி வர பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. குறிப்பா வாயில்லா ஜீவன்களான தெரு நாய்களுக்கோ மிருகங்களுக்கோ தினமும் உங்களால முடிஞ்ச உணவை வச்சீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருக்கிற எப்பேற்பட்ட பித்ரு தோஷமா இருந்தாலும் அது அப்படியே சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடிடும். இன்னொரு பக்கம் உங்களோட உத்தியோகத்துல இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச மறைமுக நெருக்கடிகள்லாம் இப்போ ஒன்னும் இல்லாம போக போகுது. உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் உங்ககிட்ட இருக்கிற திறமைய மத்தவங்க முன்னாடி பாராட்டி பேசுவாங்க. ஆபீஸ்ல உங்களை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்தவங்கலாம் இப்போ உங்ககிட்ட வந்து பவ்யமா நடந்துப்பாங்க. சிலருக்கு இதுவரைக்கும் இருந்த கம்பெனில சம்பளம் பத்தல, வேலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. அவங்களுக்கு மே 18க்கு பிறகு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனில இருந்து அழைப்பு வரும். அவங்க கேட்கிற சம்பளத்தை விட பல மடங்கு அதிகமா கொடுத்து உங்களை கூட்டிட்டு போக காத்துக்கிட்டு இருக்காங்க. புதுசா வேலைக்கு மாறுறதுக்கு இது ரொம்பவே ஒரு உன்னதமான நேரம். இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்களோட பொருளாதார நிலைமை இன்னும் பல மடங்கு உயரும். வீடு கட்டுற விஷயத்துல பல வருஷமா பிளான் போட்டு அஸ்திவாரம் கூட தோண்ட முடியாம தவிச்சவங்களுக்கு இப்போ விடிவு காலம் வந்துருச்சு. வாஸ்துப்படி உங்க வீட்டை எப்படி கட்டணும், எந்த திசையில வாசல் வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா உங்க கனவு இல்லத்தை கட்ட போறீங்க. அதுக்கான பண உதவி, வங்கி கடன் எல்லாமே ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். சொந்த வீடு கட்டுறது மூலமா சமுதாயத்துல உங்க குடும்பத்துக்கான மதிப்பும் மரியாதையும் இன்னும் பல மடங்கு உயரும். உங்களை வாடகை வீட்டுக்காரங்கன்னு சொல்லி ஏளனம் பண்ணவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய பங்களா கட்டி குடியேறத பார்த்து அவங்கெல்லாம் வாயடைச்சு போவாங்க. கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போற இந்த சொத்து உங்க தலைமுறை தாண்டி நிக்க போற ஒரு நிரந்தரமான அஸ்திவாரம். அதே மாதிரி ரிஷபராசியில இருக்கிற முதியவர்கள், அதாவது வயசானவங்களுக்கு உடல் ரீதியா இருந்த அத்தனை உபாதைகளும் குறைய போகுது.
இவ்வளவு நாள் மூட்டு வலி, இடுப்பு வலி, சர்க்கரை வியாதியால அவதிப்பட்டு தினமும் கை நிறைய மாத்திரை சாப்பிட்ட நிலைமை மாறி உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். உங்க பிள்ளைங்க உங்களை ரொம்ப அன்பா கண்ணு கருத்துமாக பார்த்துப்பாங்க. அவங்க நல்ல நிலைமைக்கு வர்றத பார்த்து உங்க மனசு ரொம்பவே குளிரும். பேரன் பேத்திகளோடு சேர்ந்து சந்தோஷமா காலத்தை கழிக்கக்கூடிய ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. மனசுல இருந்த அத்தனை கவலைகளும் பயங்களும் நீங்கி ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வயசான காலத்துல உங்களுக்கு கிடைக்க போற இந்த மன அமைதிதான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ரிஷபராசிக்காரங்க பொதுவாவே சேமிப்புக்கும் சொத்து சேர்க்கைக்கும் ரொம்பவே ஆசைப்படுறவங்க. ஆனா இவ்வளவு நாளா அதுக்கு வழியே இல்லாம கையில காசு தங்காம இருந்திருக்கும். மே 18க்கு அப்புறம் உங்களுக்கு வர்ற உபரி வருமானத்தை வச்சு நீங்க தங்க நகைகள்ல முதலீடு செய்யறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரனோட பார்வை பலமா இருக்கிறதால நீங்க வாங்குற தங்கம் பல மடங்கு பெருக போகுது. அதே மாதிரி நிலம் அல்லது வீடு மேல நீங்க செய்ய போற முதலீடுகளும் எதிர்காலத்துல ஒரு பெரிய கோட்டையா மாறி உங்க குடும்பத்தை காப்பாத்த போகுது. இத்தனை நாளா வீண் செலவா போயிட்டு இருந்த காசு எல்லாம் இப்போ நல்ல வழியில முதலீடா மாறும். சீட்டு போடுறது, சின்ன சின்ன சேமிப்பு திட்டங்கள்ல பணத்தை போடுறதுன்னு உங்களுடைய எதிர்கால பாதுகாப்புக்கான அத்தனை காரியங்களையும் ரொம்ப தெளிவா செய்வீங்க. உங்களோட இந்த சாதுரியமான முடிவுகள் உங்களுடைய பொருளாதார நிலையை இன்னும் பலபடி உயரத்துக்கு கொண்டு போக போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், பல வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த நீதிமன்ற வழக்குகள், பங்காளிகளுக்குள்ள இருந்த வாரிசு சண்டைகள் எல்லாம் இப்போ ஒரு சுமூகமான முடிவுக்கு வரப்போகுது. உங்க கையில இருக்கிற பழைய சொத்து பத்திரங்கள், ஆவணங்கள்ல இருந்த சட்ட ரீதியான சிக்கல்கள் எல்லாம் தானா விலகிடும். அரசாங்க அதிகாரிகள் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை அனுமதிகளும் எந்த ஒரு அலைச்சலும் இல்லாம ரொம்ப நேர்மையான வழியில உங்க கைக்கு வந்து சேரும். நியாயமும் தர்மமும் உங்க பக்கம் இருக்கிறதால சட்டம் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லும். இதனால உங்க மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய பயம் உங்களை விட்டு முழுசா நீங்கிடும். உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை நீங்க மீட்டெடுக்கிறதுக்கான அத்தனை வழிகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா அமைச்சு கொடுக்க போகுது. உங்களோட சமூக வட்டாரத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகுது. இது வரைக்கும் உங்களை சுத்தி சுயநலவாதிகளும் உங்களை வச்சு காரியம் சாதிக்கணும்னு நினைச்சவங்களும் தான் அதிகமா இருந்திருப்பாங்க. ஆனா இனிமே உங்களோட குணத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே நேர்மையான உண்மையான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில நண்பர்களா வரப்போறாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு தொழில்ல புதிய யோசனைகள் கிடைக்கும். வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். உங்களுடைய பழைய தேவையற்ற பழக்க வழக்கங்களை நீங்க தானா கைவிடுவீங்க. காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது, நல்ல புத்தகங்களை படிக்கிறது, ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்கறதுன்னு உங்களோட அன்றாட வாழ்க்கை முறையே ரொம்பவே சீராக மாறும். இந்த நல்ல பழக்கங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். இல்ல கடந்த காலத்துல உங்களை ஏமாத்தினவங்களை நினைச்சு, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை நினைச்சு நீங்க பல ராத்திரிகள்ல தூங்காம அழுத அந்த கசப்பான நினைவுகள் எல்லாம் இப்போ உங்களை விட்டு முழுசா விலகிடும். அவங்க மேல இருந்த கோபமும் பழிவாங்கிற எண்ணமும் மாறி உங்க மனசு ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வரும். அவங்க நல்லா இருந்தா என்ன, கெட்டு போனா என்ன, நம்ம வாழ்க்கை நமக்கு முக்கியங்கிற ஒரு பெரிய தெளிவு உங்களுக்குள்ள பிறக்கும். இந்த மன அமைதி தான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றியா அமைய போகுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்போ நீங்க அவசரப்பட மாட்டீங்க. ரொம்ப நிதானமா தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுப்பீங்க. உங்களுடைய இந்த நிதானமான போக்கு உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய மரியாதையை தேடித்தரும். ரிஷபராசி என்பர்களே, உங்க ஜாதகத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த கிரகங்களோட சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில இன்னொரு மிகப்பெரிய ரகசியமான மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. குறிப்பா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் இருக்கிற கிரகங்களோட சேர்க்க நீங்க செய்யற சின்ன சின்ன வேலைகளை கூட பெரிய அளவுல வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. இது வரைக்கும் நீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிச்சா அதோட பெருமையெல்லாம் வேற யாரோ ஒருத்தருக்கு போய் சேர்ந்திருக்கும். நீங்க உழைச்சு மத்தவங்க கைத்தட்டல் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் உங்களுக்கான தனி அங்கீகாரம், பாராட்டு எல்லாமே உங்களை தேடி நேரடியா வரும். உங்களை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க உங்களுக்கு மேல பதவியில உட்கார்ந்து உங்களை அதிகாரம் பண்ண நிலைமை மாறி இப்போ நீங்க அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு உன்னதமான இடத்துக்கு வர போறீங்க. உங்க கீழே வேலை பாக்குறவங்க உங்களை ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு நடப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய தங்குற இடம், அதாவது உங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூட்சுமமான வழிபாடு இருக்கு. உங்க ராசிநாதனான சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க. அந்த தீபத்தோட ஒளியில உங்க மனசுல இருக்கிற கோரிக்கைகளை நினைச்சு உருகி வேண்டிக்கோங்க. குறிப்பா
வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இந்த வழிபாடு ஒரு பெரிய மன அமைதியையும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை தரித்திரங்களையும் விரட்டக்கூடிய ஒரு சக்தியையும் கொடுக்கும். இந்த மே 18க்கு அப்புறம் நீங்க செய்யற இந்த சின்ன ஆன்மீக காரியம் உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை, அதாவது நல்ல சக்தியை நிலைநிறுத்தும். எந்த ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவங்களும் உங்க வீட்டு வாசல கூட நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய பேச்சுல இப்போ ஒரு தனி வசீகரம் உண்டாக போகுது. இத்தனை நாளா நீங்க நல்லது சொன்னா கூட சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது கசப்பா தெரிஞ்சிருக்கும். உங்க சொந்த பிள்ளைங்க கூட உங்க பேச்ச கேட்காம எதிர்த்து பேசியிருப்பாங்க. ஆனா இனிமே நீங்க சாதாரணமா பேசுற வார்த்தைகள் கூட மத்தவங்க மனசுல ஆழமா பதியும். உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு போனவங்க எல்லாம் நீங்க பேசுற அந்த அன்பான பேச்ச கேட்டு மனம் மாறி உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க. சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிற மனிதர்கள் கூட உங்களோட பேச்ச மதிச்சு அவங்களோட முக்கிய முடிவுகளுக்கு உங்களோட ஆலோசனையை தேடி வருவாங்க. உங்க வார்த்தைக்கு இருக்கிற இந்த சக்திய நீங்க நல்ல காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. யாருடைய மனசையும் புண்படுத்துற மாதிரி கோபமா பேசிடாதீங்க. அபனவரவு அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல ஒரு சிலர் புதுசா நிலம் வாங்கலாமா இல்ல பழைய வீட்டை இடிச்சு புதுசா கட்டலாமான்னு ரொம்ப தீவிரமா யோசிப்பீங்க. அப்படி நீங்க செய்ய போற ஒவ்வொரு காரியமும் ரொம்பவே சுபமா முடியும். ஆனா நிலம் வாங்கும்போது அதோட பத்திரங்களை ரொம்ப சரிபார்ப்பது நல்லது. உங்களுக்கே தெரியாம ஏதாவது சின்ன வில்லங்க இருந்தா கூட அதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனிதரோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட சிக்கலான சொத்தா இருந்தாலும் அது ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். உங்களுடைய இந்த சொத்து சேர்க்கை உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனா மாறும். நீங்க இப்போ போடுற இந்த அஸ்திவாரம் உங்களுடைய தலைமுறைகள் பல வருஷங்களுக்கு நிம்மதியா வாழ்றதுக்கான ஒரு பெரிய வழியை அமைச்சு கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களோட பழைய நண்பர்கள் மூலமா சில புதிய திருப்பங்கள் ஏற்பட போகுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட படிச்சவங்க அல்லது உங்க கூட வேலை பார்த்தவங்க திடீர்னு உங்களை தேடி வருவாங்க. அவங்க எல்லாம் சும்மா வரமாட்டாங்க. உங்க தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்போடு தான் வருவாங்க. இது வரைக்கும் நீங்க தனியா நின்னு போராடி ஜெயிச்சதை விட இந்த புதிய மனிதர்களோட கூட்டு சேரும்போது உங்களோட வருமானம் பல மடங்கு பெருகும். ஆனா கூட்டு தொழில் செய்யும் போது எல்லா விஷயங்களையும் எழுத்து பூர்வமா ஆவணங்கள்ல பதிவு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வாய் வார்த்தையை மட்டும் நம்பி பெரிய தொகையை முதலீடு செஞ்சிடாதீங்க. ஏன்னா கிரகங்களோட நிலைமை இப்போ உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் மனிதர்களோட குணம் எப்ப வேணாலும் மாறலாம். அதனால முன்னெச்சரிக்கையா இருக்கிறது உங்களுடைய செல்வத்தை எப்பவும் பாதுகாக்கும். இவங்களுடைய தந்தை வழி உறவுகள்ல இத்தனை நாளா இருந்து வந்த மனக்கசப்புகள் இப்போ முற்றிலுமா நீங்க போகுது. உங்க அப்பா கூடவோ இல்ல அவரோட தம்பி அண்ணன் கூடவோ சொத்து சம்பந்தமாவோ இல்ல கரவ பிரச்சனையாலேயோ பெரிய சண்டை சச்சரவுகள் நடந்துட்டு இருந்திருக்கலாம். பேசாமலே கூட பல வருஷங்கள் கடந்து போயிருக்கும். ஆனா மே 18க்கு பிறகு அவங்களே தங்களோட தப்ப உணர்ந்து உங்க வீட்டு தேடி வந்து பேசுவாங்க. உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறப்போ உங்க ஜாதகத்தில் இருக்கிற சூரிய பகவானோட தோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய புகழும் கீர்த்தியும் இன்னும் 4 திசையிலையும் பரவும். சமுதாயத்துல ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேரு உங்களுக்கு தானா வந்து சேரும். இப்போதுவா ரிஷபராசிக்காரர்களுக்கு சாப்பாட்டுல ரொம்பவே பிரியம் அதிகம். விதவிதமா சமைச்சு சாப்பிடணும், நல்ல நல்ல இடங்களுக்கு போய் உணவை ரசிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா கடந்த காலத்துல இருந்த மன உளைச்சலால எதை சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒட்டாம வயிற்று பசி கூட தெரியாம ஒரு இயந்திரம் மாதிரி வாழ்ந்திருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை மாறி உங்க வீட்டுல எப்பவும் நல்ல சுவையான உணவுகள் சமைக்கப்படும். உங்களுடைய சமையல் திறமைய பார்த்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பாராட்டுவாங்க. வெளியூர் பயணங்கள் போகும்போது அங்க இருக்கிற பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு போய் அங்க கொடுக்கிற பிரசாதங்களை சாப்பிடுற பாக்கியம் கிடைக்கும். ஆன்மீக ரீதியான அன்னதானங்கள் செய்யறதுக்கான எண்ணமும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். நீங்க கொடுக்கற ஒரு வேளை சாப்பாடு பல பேரோட பசியை ஆத்துறது மூலமா உங்களுடைய புண்ணிய கணக்கு பல மடங்கு உயரும். இவாகனம் ஓட்டும் போது மட்டும் நீங்க இன்னும் சில மாசங்களுக்கு ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். வண்டியோட வேகத்தை எப்பவும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க. குறிப்பா இரவு நேர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. வண்டியில வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நெத்தியில திருநீரோ அல்லது குங்குமமோ வச்சுக்கிட்டு போங்க. கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் ராகு மற்றும் கேதுவோட பார்வை சில நேரங்கள்ல சின்ன சின்ன பதற்றங்களை உருவாக்கலாம். அதனால நீங்க நிதானமா வண்டி ஓட்டுறது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது. புதுசா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்க ராசிக்கு உகந்த நிறங்களான வெள்ளை அல்லது வெளிர் நீல நிறத்துல வண்டி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு எப்பவும் ஒரு அதிர்ஷ்ட வாகனமா அமையும்.
இவங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை இப்போ முழுசா அழிய போகுது. மத்தவங்கள பார்த்து நாம ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு மட்டும் ஏன் கடவுள் எதையும் கொடுக்கலன்னு ஏங்கின நீங்க இப்போ உங்களை பார்த்து 4 பேர் ஏங்குற அளவுக்கு ஒரு கம்பீரமான நிலைக்கு வர போறீங்க. உங்களுடைய உடை உடுத்துற முறை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடை எல்லாமே ஒரு பெரிய மனித தோரணையை கொடுக்கும். உங்களை ஏளனமா பார்த்தவங்கெல்லாம் இப்போ உங்களை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் சமூக அந்தஸ்தும் உயரப்போகுது. உங்களுடைய திறமைகளை நீங்க மேடைகளிலோ அல்லது 4 பேர் மத்தியிலோ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த வாய்ப்பை நீங்க பயம் இல்லாம தைரியமா பயன்படுத்தி உங்களுடைய ஆளுமையை நிரூபிப்பீங்க. ரிஷபராசி அன்பர்களே, சுருக்கமா சொல்லணும்னா இந்த மே 18க்கு பிறகு உங்க வாழ்க்கையில வர மாற்றங்கள் எல்லாம் ஏதோ தற்காலிகமானது கிடையாது. இது உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தலைகீழா மாத்தி அமைக்க போற ஒரு உன்னதமான பொற்காலம். இத்தனை காலம் நீங்க பட்ட அவமானங்களுக்கும் மத்தவங்க முன்னாடி கூனி குறுகி நின்ன அந்த கசப்பான நாட்களுக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய ஈடுதான் இந்த 5 பிரம்மாண்டமான சம்பவங்களும் 10 சூட்சமான அறிகுறிகளும். உங்க மேல நீங்க முழு நம்பிக்கை வச்சு உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு உங்களோட கடமைகளை செய்ய ஆரம்பிங்க. காலம் இப்போ உங்க பக்கம் கனிஞ்சு வந்திருக்கிறதால நீங்க தொடர் அத்தனை காரியங்களும் தொய்வில்லாம வெற்றில தான் போய் முடியும். இனிமே உங்க வாழ்க்கையில தோல்வின்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. ஆனா அதே நேரத்துல அதிர்ஷ்டம் நம்ம தேடி வருதுன்னு கையை கட்டி சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது. உங்களுடைய உழைப்ப நீங்க எப்பவும் போல நேர்மையா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை மட்டும்தான் காட்டும். அந்த பாதையில கம்பீரமா நடந்து போய் வெற்றி கொடியை நாட்டுறது உங்க கையில தான் இருக்கு. உங்ககிட்ட வர்ற செல்வத்தை நல்ல வழிகள்ல புண்ணிய காரியங்கள்ல பயன்படுத்துங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்காம உங்களால முடிஞ்ச தர்மங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ராஜயோகம் உங்களுடைய ஆயுள் முழுக்க நிலைச்சு நிக்கிறதோடு மட்டும் இல்லாம உங்க தலைமுறை தாண்டி உங்களுடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் கூட மகாராஜா மாதிரி வாழ வைக்கும். உங்க மனசுல இருக்கிற பழைய கவலைகளையும் பயத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒரு புது மனிதனா இந்த உலகத்தை எதிர்கொள்ள முழுமையா தயாராகுங்க. இந்த அற்புதமான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய மேலான விருப்பத்தை தெரிவிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்க சொந்த பந்தங்கள்ல இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த பயனுள்ள தகவலை பகிர்ந்துக்கோங்க. அவங்களுக்கும் இது ஒரு பெரிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களையும் கீழே இருக்கிற கருத்து பெட்டியில மறக்காம என்னோட பகிர்ந்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஆன்மீக பக்கத்தை பின்தொடராதவங்க உடனே பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க. அப்போதான் நாம போடுற அத்தனை வாழ்வியல் பதிவுகளும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். உங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் அத்தனை செல்வங்களும் நிம்மதியும் சந்தோஷங்களும் பெருகணும்னு அந்த எல்லாம் வல்ல இறைவனை மனமுருக வேண்டிக்கிட்டு இந்த பதிவை இதோட நிறைவு செய்றேன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.